வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். நன்றியுடன் அப்துல்லா. எத்தனையோ வீடியோக்கள் போடுறேன், 10 பேரு 15 பேர் தான் பாக்குறாங்க. அது என்னன்னு புரியல. பொய்ய சொன்னா பாப்பீங்க, உண்மையை சொல்லி நிலம் நீர் மண் மனைன்ட்டு நான் பேசிட்டு வரேன். அது உங்களுக்கு கொஞ்சம் கூடவா மனசு வரல? நான் திரைப்படத்துறையில என்ன செஞ்சேன், என் குடும்பத்தார் என்ன செஞ்சாங்க, நான் பட்ட வழிகள் என்ன, படைத்த சாதனை என்ன, இது நான் சொல்லிட்டு வரேங்க. சினிமா துறையில இத்தனை ஆண்டு காலம் எத்தனை பேர்ட்ட நான் பணியாற்றி இருக்கேன், எத்தனை பேர் எனக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கிற விஷயத்த சொல்றேன். யாரோ ஒருத்தர் 3வது மனிதன் 4வது மனிதெல்லாம் பொய்ய சொல்றாங்க, அந்த வீடியோக்கெல்லாம் வைரலாக்கி விடுறீங்க. தயவு செய்து நண்பர்களே, எனக்கு உண்மையான நண்பர்களா தான் என் கூட நட்புல இருக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்க. அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஒரு முறை பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 4 பேருக்கு அனுப்பிச்சு அதுல என்னோட திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி தான் பண்றேன். ரெட்சன் ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ் அண்ணன் ராஜகிரண் அவர்களோட ஆபீஸ்ல பணியாற்றும் போது நடந்த சம்பவங்களை சொன்னேன். இந்த கஸ்தூரிராஜா என்ன செஞ்சாருங்கிறத பின்வரும் காலங்களை சொல்லுவேன். ஆனால் ராமராஜானால அந்த கம்பெனில எடுக்கப்பட்ட படம் நின்னு போச்சு. அதாவது ராஜகிரண் ரெஸ்டாரண்ட்ஸ்னா ஒரு மிகப்பெரிய பேனரு, மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், சினிமா உலகமே திரும்பி பார்த்த ஒரு ப்ரொடியூசரா இருந்தாரு. வாரி வழங்கினாரு, அள்ளி கொடுத்தாரு. ஆனா அப்படிப்பட்ட கம்பெனில என்ன பெத்த ராசாங்கிற ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகி, ராசாவே உன்னை நம்பிங்கிற படம் சூப்பர் ஹிட் ஆகி இருந்தும் பெற்றோ மனசுங்கிற ஒரு திரைப்படம் எடுக்க முடியாம போயிடுச்சு, நின்றுடுச்சு, தடைப்பட்டுச்சு. அதுக்கு யார் காரணம்ங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நிலம் நீர் மண் மனை ஏன் நான் சொல்லிட்டு வரேன்னா, அப்படியே கிராமத்துக்கு போறேன். இங்க ஆபீஸ் அப்படியே முடங்கி போயிடுச்சு. ஏன்னா நிறைய பல லட்சங்கள், அன்னைக்கு 40-50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த படம் அப்படியே டாப் ஆகும்போது அவரோட வலியும் வேதனையும் தம்பி சாருக்கும் அண்ணன் ராஜகிரண் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் கிராமத்துக்கு போயிட்டேன். கிராமத்துக்கு போனா பாத்தீங்கன்னா என்னோட சொந்த நிலம், மண்ணு, மனை எல்லாமே சீரழிக்கப்பட்டுருச்சு. யாரால? சொந்த பந்தங்களால, உற்றார் உறவினால, என் சித்தப்பனால, சித்தப்பன் பிள்ளைகளால. இத பல முறை பல கதைகளா நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த நிலம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, என் பேர்ல இருக்க 150 குழி, 1/2 ஏக்கர், அதை 3 பாகமா போடணும்ட்டாங்க. என் தாத்தா பேர்ல இருக்கிற 1 ஏக்கர் 300 குழி, அதை ஒருத்தரை வித்துட்டாரு. இத அங்க போன பிறகுதான் எனக்கு தெரியுது. நான் இந்த பெத்தோ மனசு, இன்னும் சின்ன சின்ன படங்கள், நம்ம கஸ்தூரிராஜா இன்ட்ரடியூஸ் ஆன படம், சகலகலா சம்மதியில வேலை செஞ்ச காசுலாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த பணத்தை கொண்டு எங்க அம்மா கிட்ட கொடுத்து, எங்க அம்மா கிட்ட இந்த பட்டா யார் பேர்ல இருக்குன்னு பார்த்துட்டு வாமான்னு, அதை பார்த்துட்டு தப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய போராட்டம் வச்சுங்களேன். இப்ப என்னோட வயல் வேற ஒருத்தர் நட்டிருக்காரு, எங்க சொந்தக்கார் தான். அப்ப நான் அது கேட்கிறேன், அப்பா தானே நட்டு இருந்தார், சித்தப்பான்னு நட்டு இருக்காரு, நீங்க நட்டுருக்கீங்களேன்னு. அதெல்லாம் ஏன்ட்ட கேட்கற, அவன் சித்தப்பட்ட போய் கேள்டான்ட்டாரு. திரும்ப நலுத்துக்குடி போறேன். நட்டுள்ள படி என் சித்தப்பட்ட கேட்கிறேன், உனக்கு இதே வேலைடா, அங்க இருந்து வருவேன், 4 நாள் 4 குரலை கொடுப்பேன், அப்படியே போயிடுவேன் அப்படிங்கிறாரு. நான் அவர் காலம் சேர்த்துறாரு, அவர் மேல நான் பரிசோம் விரும்பல. ஆனா அவர் சொன்ன வார்த்தை, உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி கோரிமேட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த 150 குழிய அடகு வச்சாரு. எத்தனை ரூபாய்க்கு? 600 ரூபாய்க்கு. அதை நான் மீட்டுட்டேன். இப்ப நம்ம சொந்தக்காரன் உன் மாமன் கிட்ட 2000 ரூபாய் கொடுத்து நிலத்தை அடகு கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. எதுக்கு? நல்லா நினைச்சு பாருங்க. எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தது, எத்தனை மாடு இருந்தது, எத்தனை வீடு இருந்தது, அத்தனையும் இழந்துட்டு நடு ரோட்ல நாங்க நிக்கிறோம். அது அவங்களுக்கு புரியல. எங்க அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி உடம்ப காப்பாத்துறதுக்காக அவர்கிட்ட திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கி அத்தனை ஏக்கர் நிலத்தையும் சுரண்டி வித்தாங்க. எத்தனையோ நிலங்கள். நான் போற இடமெல்லாம் இது எங்க நிலம், எங்க நிலம். எங்க அப்பா தோல் மேல தூக்கி போற, கையில ஆய்ச்சி போற, பூவை போட்டு புஸ்கு புஸ்குன்னு அப்படியே சவுண்ட் வரும். நான் நடந்து போயிட்டுப்பேன். எங்க அப்பாவை பார்த்தா ஊரே பயப்படும், ஊருக்கே தலைவர். அப்படிலாம் இருந்தவர். பிள்ளைங்க, குடும்பம், இந்த ஓடெல்லாம் பிரிக்கப்பட்டு, இந்த 62 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு வீடு கட்டின
பர்மால இருந்து வந்து தேக்கு மரங்கள் எல்லாமே சிதலம் அடைஞ்சு கிடந்தது. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த நிலத்தை போய் கேட்கிறேன், 600 ரூபாய்க்கு அடகு வச்சு நிலத்தை நான் மூட்டுக்கேன், 2000 ரூபாய் கொடுத்து நீ மீட்டுக்க அப்படின்னாரு. அப்படியே மனுஷன் வலினா வலி, அவ்வளவு கஷ்டம். அது கிராமத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்றேன், அன்னைக்கு உள்ள நாட்டாம, நீயே ஊரை விட்டு ஓடினவன் ஓட்டால ஊரை விட்டு ஓடிட்ட, இங்க வந்துடா நிலமாவது நீராவது மரியாதை போடுற அப்படின்னாங்க. அன்னைக்குள்ள நாட்டாம பஞ்சாயத்து. ஏன்னா அதிகார தோரணை மாமரங்கள்லாம் கட்டு கறங்காத மாமரங்கள், அப்படியே 24 மணி நேரம் அங்க வந்து மாங்காய் காய்க்கும். அந்த மரம் குண்டு மாங்கான்னு சொல்லுவோம், கார் மாங்கான்னு சொல்லுவோம், இந்த நார்மல் மாங்காய் இத்தனை ஒரே மரத்தில் காய்ச்சி தொங்குது. சிவப்பு மரம், பச்சை மரம் அப்படின்ட்டு எங்களோட மாமரத்துல எப்படியெல்லாம் ஒட்டு மரங்கள்லாம் இருந்தது தெரியுங்களா? அந்த தென்னை மரங்களே காணுங்க, தென்னை மரத்தெல்லாம் வெட்டி சாச்சிட்டாங்க. இதையெல்லாம் நான் கேட்டு இதையெல்லாம் போராடும் போது அங்க உள்ள மக்களுக்கு பயங்கர கோபம். இங்கேயோ போனா எங்கேயோ வந்தான், இப்போ வந்து இங்க சொந்தம் கொண்டாடுறான் அப்படின்னாங்க. ஊரை விட்டு விரட்டப்படுறோம், ஊரை விட்டு திரட்டப்படுறோம், இந்த சொத்தை அபகரிக்கணும், என்னோட மனைய அபகரிக்கணும், என்னோட நிலத்தை வந்து சுரண்டணும், பொய் சொல்லி யாருமே வாரிசு இல்லைன்ட்டு 1 ஏக்கர் நிலத்தை, அதாவது ஆறுமுகத்துக்கு வாரிசு இல்ல, பிச்சைக்காரனுக்கு வாரிசு இல்லைன்ட்டு என்னோட நிலத்தை வித்துட்டாங்க, பல ஆயிரத்துக்கு வித்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு என் மேல பழிய சுமத்தி குற்றம் சுமத்தி அந்த ஊரை விட்டு விரட்டின எங்களோட மக்கள் தான், என்னோட மாமன் தான், என்னோட சித்தப்பன் தான், என் சித்தப்பன் பையன் தான். இன்னும் என் தாய் உயிரோட இருக்காங்க. அவங்க பட்ட வேதனையும் அவங்க பட்ட கஷ்டமும் எண்ணில் அடங்காது. அப்படியெல்லாம் அனுபவிச்சு அந்த கிராமத்துல நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து இருந்து அந்த மண்ணை நான் வந்து இப்ப காப்பாத்திருக்கேன் தெரியுங்களா? 40 வருஷமா போராடி ஆறுமுக மகன் மோகன் என்ற பெயர்ல இருந்த நிலத்தை இப்ப அப்துல்லாவா மாத்தியாச்சு. இப்பதான் கொஞ்ச காலம்தான் ஆகுது. அதுக்காக நாகப்பட்டினத்துல இருந்து, மயிலாடுதுறையில இருந்து, சீர்காழில இருந்து அனைத்து இடங்களுக்கும் நான் ஓடி அலைஞ்சி திரிஞ்சு அந்த இடத்தை கைப்பற்றி பட்டாவை பெயர் மாற்றி அங்க ஒரு வீடை கட்டணும்னு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் போராடிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட நிலையில மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. சொந்த பந்தங்கள் எங்களை வந்து விரட்டிருக்காங்க பாருங்க. சொந்த பந்தம் தான் விரட்டுன்னு பார்த்தா இங்க கூட வேலை செஞ்சவங்களே விரட்டினாங்க. இதை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒருத்தர் கூடவா மனசு வராது, ஒருத்தர் கூடவா இந்த அப்துல்லா யாருன்னு தெரியாது. என்னோட நிலையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகியிருப்பீங்க அப்படிங்கிறது வேற. ரொம்ப பேர் போறாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னமா, ஏதோ ஒரு சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம பேரும் சொல்றான், நம்மளையும் திட்டுறான், நம்மளையும் பேசுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களால முடியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, நான் செய்யறேன். என்னை தடை போட்டு முடக்கி என்னை வந்து சரிச்சு சாச்சிடுவேன், சரிச்சு அப்படியே ஒழிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. காரணம் கேட்டீங்கன்னா, மிகவும் வலிமையான அப்பனுக்கு பிறந்த ஒரு மகன் நான். மிகவும் வலிமையான வாப்பா கிட்ட வளர்ந்த நான். பாடி காக்கா பள்ளத்துல அம்பத்தூர்ல இருந்து ஆவடி வரைக்கும், இங்க வில்லிவாக்கத்துல இருந்து நம்ம முகப்பேர் வரைக்கும் MS அப்துல் மஜித்னா அத்தனை பேருக்கும் தெரியும். அவங்க குடும்பத்துல நான் வளர்ந்ததுனால, அவங்க கிட்ட நான் வளர்ந்ததுனால நெஞ்சுரம் ஜாஸ்தி. யாரையும் பழி வாங்க மாட்டேன், யாரையும் அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஆனால் உண்மையை பேசுவேன், உறக்க பேசுவேன், ஊரறிய பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வலி வேற ஒருத்தருக்கு நன்மையை தரும், என்னோட வெற்றி பலருக்கு நன்மையை தருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நன்றி, வணக்கம். GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நட்பு எனக்குமே புனிதமானது. நன்றி, வணக்கம். கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா? ஜெயிப்பது யார், தோற்பது யார்?